வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் இண்டக்டன்ஸ் ஆஃப் சொலினாய்டு கான்செப்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். Calculate the inductance of solenoid 8 cm in length, 2 cm in radius, having mu r is equal to 100 and 1000 turns. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்னா என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் எல் வேல்யூ. ஓகே, சொலினாய்டோட லென்த் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மியூ ஆர் அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் கேபிட்டல் N வேல்யூ. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இண்டக்டன்ஸ் ஆஃப் தட் சொலினாய்டு. ஓகே, ஸோ இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து மீட்டருக்கு நம்ம மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 சென்டிமீட்டர்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 0.08 மீட்டர்னு எழுதணும். அதே போல் 2 சென்டிமீட்டர் எப்படி எழுதணும், 0.02 மீட்டர். ஓகே, ஸோ இங்கே சொலினாய்டோட இண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்ன, மியூ என் ஸ்கொயர்ட் ஏ பை எல். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சொலினாய்டோட இண்டக்டன்ஸ் வேல்யூ இஸ் மியூ என் ஸ்கொயர்ட் ஏ பை எல். இதோட டெரிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மியூவை நம்ம எப்படி எழுதலாம், மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னு எழுதலாம். ப்ராப்ளமில் வந்து மியூ ஆர் வேல்யூ கொடுப்பாங்க, மியூ நாட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மியூ நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. தட் இஸ் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4π × 10⁻⁻7 ஹென்ரி பெர் மீட்டர். திஸ் வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஏன்றது என்ன, த ஏரியா ஆஃப் தட் காயில். ஸோ காயிலுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ்லேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், πr². ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மியூ நாட்டோட வேல்யூ என்ன, 4π × 10⁻⁻7. மியூ ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 100. n squared, number of turns squared, that is 1000 × 1000 into a. ஏனா என்ன சொன்னோம், πr². ஓகேவா, divided by the length of the solenoid 0.08. ஸோ இதெல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get the answer 1.97 ஹென்ரி. ஸோ ப்ராப்பராக நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா you will get this answer. புரியுதா. ஸோ சொலினாய்டோட இண்டக்டன்ஸ் வேல்யூ டிரைவ் பண்ணுறதும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் அதிலிருந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஓகே, so next problem வந்து calculate the inductance of the solenoid and energy stored when a current of 8 ampere flowing through the solenoid of 2 meter long, 10 centimeter diameter and 4000 turns. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இண்டக்டன்ஸோட எனர்ஜியும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சொலினாய்டுனா தெரியும், ஒரு காயில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு வயர் எடுத்து வவுண்ட் பண்ணியிருப்போம், கரெக்டாக, தட் இஸ் சொலினாய்டல். ஓகேவா. ஸோ இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 4000 கொடுத்துட்டாங்க. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் காயில் வந்து 8 ஆம்பியர். இந்த காயிலோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரேடியஸ் தான் வேணும். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு d/2. ஸோ வி கேன் கெட் 5 சென்டிமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 0.05 மீட்டர். ஓகே, ஸோ லென்த் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்ட். ஸோ L is equal to mu naught mu r n squared A by L. இங்கே மியூ ஆரோட வேல்யூ ப்ராப்ளமில் எங்கேயுமே கொடுக்கல, கரெக்டாக. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுக்கல, மியூ ஆர் வேல்யூ கொடுக்கலைன்னா we can assume that value is equal to 1. So now we can substitute that values. Mu naught value is equal to 4π × 10⁻⁻7 into மியூ ஆரோட வேல்யூ 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். n ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 4000 ஸ்கொயர் into a வேல்யூ என்ன, πr² divided by the length 2. ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா we will get the answer 78.95 × 10⁻³ ஹென்ரி. ஓகேவா. இப்போ இண்டக்டன்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எனர்ஜி. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ஸோ இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 Li². ஸோ எல் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஐ வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கரண்ட், கரெக்டாக. ஸோ 1/2 78.95 × 10⁻³ into the current value is 8². The answer is 2.526 joules. புரியுதா.